Hello everyone, நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசும்போது அட்வான்ஸ் ஃப்ரேசஸ் அண்ட் காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் கற்றுக்கிட்டு அதையும் அப்ளை பண்ணி பேசினா மிக சிறப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம சில அட்வான்ஸ் ஃப்ரேசஸ் செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வெறுமனே நியூ வேர்ட்ஸை மட்டும் கற்றுக்கிட்டா மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் ஃப்ரேசஸ் அண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம டே டு டே கன்வர்சேஷனில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அது சம்மந்தமாக அது மாதிரி ஒரு 4 இம்பார்ட்டண்டான ரொம்ப அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ் ஃப்ரேசஸை நான் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அட்வான்ஸ் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் இன்டு அக்கௌண்ட். இந்த ஃப்ரேஸ் நம்ம எங்கே பயன்படுத்தலான்னா ஏதாவது ஒரு முடிவோ அல்லது நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இது பண்ணும்போது அதுக்கு சம்மந்தமான விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அந்த இடத்துல நம்ம டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்தலாம். கீழே இருக்கிற நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So look at the example. Taking into account his experience and qualifications, he is the best candidate for the job. ஓகே, ஸோ இதில் அவனோட எக்ஸ்பீரியன்ஸையும் குவாலிஃபிகேஷனையும் கணக்கில் எடுத்துக்கும் போது அதை வச்சு பார்க்கும்போது அல்லது அதை கன்சிடர் பண்ணும்போது ஹீ இஸ் த பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த ஜாப். அவர் தான் ஒரு சிறந்த கேண்டிடேட்டாக இருப்பார் இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மீனிங்கில் சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்து அதை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக டேக்கிங் இன்டு அக்கௌண்ட், அதில் கணக்கில் கொள்ளும் பொழுது அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் சொல்ல விருப்பப்படுறோமோ அந்த இடத்துல இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும். The next phrase is to give you some perspective. ஆக்சுவலி நம்ம இந்த ஃப்ரேஸ் எங்கே பயன்படுத்துவோம்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லும் போதோ அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ அதை இன்னும் ஸ்ட்ராங்காக அதை நம்ம அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொன்னோம்னா அந்த சென்டென்ஸ் இன்னுமே அழகாக இருக்கும். கீழே இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். To give you some perspective, the budget for this project is equivalent to the cost of 10 luxury cars. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்டான பட்ஜெட் 10 லக்ஸரி காரோட விலைக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம யாருக்காவது ஒரு விஷயத்தை இன்னும் புரிய வைக்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லணும்னா இன்னும் தெளிவாக இருக்கும். டு கிவ் யூ சம் பர்ஸ்பெக்டிவ். The next phrase is all things consider. இந்த ஃப்ரேஸ் நம்ம எங்கே பயன்படுத்தணும்னா ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக எல்லாத்தையும் நம்ம கணக்கில் கொள்ளும் பொழுது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த விஷயத்தை எவால்வேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேஸ் நம்ம பயன்படுத்தலாம். Look at the example. All things consider, it was a successful event. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதோட மீனிங். ஆல் திங்ஸ் கன்சிடர். த நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் டு புட் இட் டிஃப்ரெண்ட்லி. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப ஒருத்தருக்கு நல்லா புரியறதுக்காகவோ அல்லது இன்னும் புரிய வைக்கிறதுக்காகவோ திரும்ப சொல்லும்போது அதுக்கான ரீசனை கொடுத்து சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை பயன்படுத்தணும்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். லுக் அட் த எக்ஸாம்பிள். சி இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட். டு புட் இட் டிஃப்ரெண்ட்லி, சி வேல்யூஸ் டிசிப்ளின் அண்ட் பங்க்சுவாலிட்டி. அவங்க ஸ்ட்ரிக்ட் கிடையாது, அதை வேறு மாதிரி சொல்லணும்னா அவங்க டிசிப்ளினுக்கும் பங்க்சுவாலிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சென்டென்ஸோட மீனிங்கை எடுத்துக்கலாம். டு புட் இட் டிஃப்ரெண்ட்லி. இந்த 4 ஃப்ரேஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃப்ரேசஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளுடைய கம்யூனிகேஷனில் வெர்பல் அண்ட் ரிட்டன் ரெண்டுலேயுமே நம்ம பயன்படுத்தும் போது நம்ம லாங்குவேஜ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஃப்ரேசஸ் பயன்படுத்தி நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் மேக் பண்ணி அதை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.